அந்த ராபின் கைம் அவருடைய ஆய்வுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா, சாலமன் கிமு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் பாடிய பாடல்கள் காதல் பாடல்களாக இருக்கின்றன. ஆனால் இது கடவுளை போற்றும் துதிப்பாடல்களுக்கு இணையாக அவற்றை விட மேலானவையாக கருதப்படுகின்றன. அப்படிங்கிற கோணத்துல அந்த பாடல்களினுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும்? ஏன்னா கடவுள் வழிபாட்டை பற்றி, கடவுளினுடைய பெருமைகளை பற்றி துதி பாடல்களாக பாட வேண்டிய அந்த இடத்துல மானுட காதலை பற்றி பாடிய சாலமனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருப்பது எப்படி? இப்படி மானிட காதலை போற்றி புகழக்கூடிய ஒரு இலக்கிய மரபு உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குதா? தமிழ் மரபுதான். சாலமனுக்கு முன்ன இருந்துச்சா, பின்ன இருந்துச்சா? சாலமனுடைய அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல அண்டைய நாடுகள்ல இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேற எங்கேயுமே இல்லை. தமிழ் வணிகர்களோடு அவர் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக தமிழ் அக இலக்கியங்களை படித்து அவற்றை பின்பற்றி தான் இந்த பாடல்களை எழுதியிருக்கணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம், சாலமனுடைய காலத்துல ஈப்ரு மொழியில் கலந்துள்ள தமிழ் சொற்கள், சாலமன் காலத்துல சாலமனுக்கும் தமிழகத்திற்கும் ஏற்பட்ட வணிக தொடர்பு, அதன் வழியாக அந்த ஈப்ரு மொழியில் பாடி அந்த சாலமனுடைய காதற் பாட்டிலும் கலந்துள்ள தமிழ் சொற்கள். அப்போ சாலமன் தமிழை அறிந்து தமிழ்நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தவன் மட்டுமல்ல, தமிழ் மொழியையும் அறிந்திருக்கிறான். அதனால்தான் தமிழ் சொற்கள் அவனுடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றனன்னு வச்சு இந்த மாதிரியான பாடல்கள் உலகத்திலேயே தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கின்றன. அதனால் இந்த பாடல்களின் தாக்கத்தினால்தான் சாலமன் அந்த பாடலை ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய ஆய்வு முடிவு. அதை பின்பற்றி அருள் தந்தை மரிய அற்புதம் சாலமனுடைய பாடல்களையும் சங்க இலக்கிய பாடல்களையும் தொகுத்து வாட்டிகன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதனால இப்ப சாலமன் காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னா சங்க இலக்கியங்களினுடைய காலம் எங்க போகுது? 9ஆம் நூற்றாண்டுக்கு போகுதா இல்லையா? அதற்கு முன்பே அவை தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது அல்லவா? இதன் வழியாக சங்கங்கள் பற்றி தமிழ் இலக்கியத்தில் மரபு வழியாக சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகள் மேலும் உறுதி பெறுகின்றன. அதனால் ஏதோ கீழடியில் தான் முதன்னு தமிழ் நாகரிகம் தொடங்கியதாக சொல்வதும், கீழடி தமிழின் தாய்மொழி என்று சொல்லுவதும் எல்லாம் தமிழினுடைய தொடக்கத்தை அதோடு நிறுத்திவிடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறதோ என்று கூட ஐயப்பட வேண்டியிருக்கிறது.